இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு பயத்தை எதிர்த்து நில்லுங்கள். ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் ஃபியர். வசனம் சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பாருங்கள், இந்த வசனத்தில் தாவீது பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்க மாட்டார். கண்டிப்பாக அவர் உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருந்திருக்கலாம், எதிரிகளால் துரத்தப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய பிரச்சனையை பெருசாக பார்க்காம அந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தரை தேடுகிறார். அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. என் பயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார். இதே வசனத்தை நான் வேறு மொழியாக்கத்தில் படிக்கிறேன். நான் கர்த்தரை தேடி விசாரித்து அவருடைய வார்த்தையின் அதிகாரத்தின் பேரிலும் அவசியத்தின் பேரிலும் அவரிடம் வேண்டினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயங்களிலிருந்தும் என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, அவருடைய வசனத்தின் வார்த்தையின் அதிகாரத்தின் பேரிலும் என்னுடைய அவசியத்தின் பேரிலும் நான் வேண்டினேன். இன்றைக்கி அநேக பார்த்திங்கன்னா நம்ம சூழ்நிலையை பார்த்து அதை குறித்து யோசித்து கொண்டு தான் இருக்கிறோம் இல்லை. ஆனால் நம்ம சூழ்நிலைகள் எவ்வளோ எதிர்மறையாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு பயத்தை கொடுக்குற ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம அந்த சூழ்நிலையில் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நம்மளுக்கு செவி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 7:7 பாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்போது தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இன்றைக்கி நம்ம அநேகருக்கு என்ன பண்ணுறோம், தேடுறது கிடையாது, கர்த்தர்கிட்ட நம்ம தேடுறது கிடையாது, கர்த்தர்கிட்ட நம்ம கேட்குறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நம்ம இருதயத்தில் வைத்து நம்ம சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறது கிடையாது. அதனால தான் பாருங்கள், நிறைய பிரச்சனையிலேருந்து நம்மளால் விடுதலை அடைய முடியாமல் இருக்குது. ஆனால் தாவீது பாருங்கள், அவர் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தருடைய வல்லமையில், கர்த்தருடைய அவர் வார்த்தையின் அதிகாரத்தில் அவர் செயல்படுகிறவராக இருந்தார். நம்ம இந்த உலகத்தில், இந்த பூமியில் அவருடைய கர்த்தருடைய நாமம், அவருடைய வார்த்தை, அவருடைய அதிகாரத்தை நம்ம செயல்பட்டு தான் நம்ம பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுதான் பயம் இல்லாமல் நம்மளை தைரியமாய் வாழ வைக்க முடியும். பாருங்கள், இந்த பயம் என்பது நம்ம சூழ்நிலைகளால் மட்டுமல்ல, தேவனை அறியாத எண்ணங்களாலும் கூட அது வருகிறது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தாவீது பாருங்களேன், பயத்தை அவர் மறைக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஆளவும் அனுமதிக்கலை. அவர் பயத்தை நோக்கி பார்க்காம தேவனை நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் பாருங்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பயப்படுற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சரீர பலவீனமோ, இல்லாட்டி எதிர்காலத்தை குறித்தோ, இல்லை பிள்ளைகள் படிப்பு குறித்தோ, வேலை தேடுகிறவர்கள் வேலையை குறித்தோ, இல்லை திருமணம் ஆகிற வயதில் திருமண ஒரு நல்ல பார்ட்னர் குறித்தோ, எனக்கு எப்படி அமையும், ஒருவேளை என் சந்ததியெல்லாம் ஒரு சாபக்கேடாகவே இருக்குது, ஒருவேளை என் குடும்பத்தில் தலைமுறையாக விவாகரத்து தான் இருந்துகிட்ருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கிறதுனால நான் திருமணமே செய்யாமல் இருக்கிறேன் என்று கூட நீங்கள் சொல்லலாம். பாருங்கள், இந்த தலைமுறை சாபங்கள்லாம் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே முறித்து விட்டார். அந்த சாபங்கள் எதுவுமே வேலை செய்ய விடாதபடி தேவன் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொண்டாலே பாருங்கள், இந்த பயத்திலேருந்து ஒரு விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இந்த வேதத்திலே மிக சிறந்த சத்தியத்திலே ஒன்று புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிற ஒரு சத்தியம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய அன்பு கூறியவர்கள் என்பது தான். இல்லை, நான் தேவனுடைய அன்பு கூறியவளாக இருக்கிறேன் என்ற ஒரு ஐடென்டிட்டியில் நம்ம வாழ விடாதபடி நம்ம எண்ணங்கள்லாம் இருளடைந்திருக்கிறது. அதுதான் உண்மை. பாருங்கள், அப்போ இன்றைக்கு கர்த்தர் அந்த வெளிச்சத்தில் கொண்டு வர விரும்புகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய அன்பு கூறியவர்கள், நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய அன்பில் நம்ம சூழப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் சிறகுகளால் அதை மூடி கொள்ளுமோ பாருங்கள், அந்த கோழி தன் குஞ்சியோடு இருக்கும் போது நீங்கள் போய் தொட்டு பாருங்களேன், உங்களை கொத்தும் கையை. ஏன் தெரியுமா? ஏதோ நம்மளை தாக்க வர்றாங்க, நம்மளுக்கு தீங்கு செய்ய வர்றாங்க என்று. அப்போது அதுக்கு அறிவே இல்லை அந்த கோழிக்கு. ஆனால் அதுக்கே தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஞானம் இருக்குமானால், இன்றைக்கு தேவாதி தேவன் அவர் சொல்கிறாரு, இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாகவே நம்மளை முன்குறித்திருக்கிறார், நம்மளை நேசித்திருக்கிறார்
இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சொந்த குமாரனை சிலுவையிலே அனுப்பி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, இல்ல பிசாசின் கட்டுகளிலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை நம்ம அறியும் பொழுது தேவனுடைய அன்பை நம்ம அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. அப்போது இந்த பயத்திலேருந்து பாருங்க வெளியே வர்றதுக்கு தேவனுடைய அன்பே போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 3:16 படிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அதே பாருங்கன்னா பவுல் என்ன சொல்றாருப்பாங்க, எபேசியர் 3:19 அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். அப்போ அவருடைய அன்பு நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன், உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன், உங்களை பாதுகாக்கிற தகப்பன், உங்களை வழிநடத்துகிற தகப்பன், உங்க எதிர்காலத்தை செம்மையாக ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக திட்டம் வைத்திருக்கிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறாரு. எப்போது நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. நீங்க எந்த சூழ்நிலையில ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில் நீங்க இருப்பீர்களானா இன்றைக்கு தேவனுடைய அன்பு உங்களை நிரப்பி கொண்டிருக்குது. தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்குள்ள இருக்குது. எப்படி கோழி தன் குஞ்சுகளை மறைத்திருக்கிறது போல கர்த்தர் அவர் உங்களை தங்க உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிறார். சேனை சேனையாய் தூதரைகளை கட்டளையிட்டு நம்மளை வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பின் பிள்ளையா இருந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க நீதிமொழிகள் 28:1 நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்களாம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நீதினால் நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். நம்ம எப்படி இருப்போமா, சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறோம். என்றைக்காவது சிங்கம் பயந்துருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? எவ்வளோ ஒரு தைரியமாக இருக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த பயம் நம்மளை விட்டு நீங்கி போகும். பயம் அதோடைய வல்லமையை இழந்து போகும். ஹல்லேலூயா. அப்போ பயப்படுற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த வசனத்தை சொல்லணும் பாருங்க. நான் கர்த்தரை தேடுகிறேன், அவர் எனக்கு செவி கொடுக்கிறார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆக்குவார் இல்லை, நீங்களாக்கி விட்டார். சிலுவையில் எல்லாவற்றையும் முறியெடுத்து விட்டார். பிசாசின் தலையை நசுக்கி விட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், புத்திரர்களாக இருக்கிறோம். சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, உம்மை தேடுகிற நீர் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்ற வார்த்தை சொல்லியிருக்குதுப்பா. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் இந்த பயத்தை நாங்கள் மேற்கொள்வோம் என்று இயேசு நாமத்தினால் பிரகடனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தம் எங்கள் மேலே நாங்கள் சமாதானமாய், சந்தோஷமாய், ஆரோக்கியமாய், ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்ற உங்கள் திட்டம் ஆண்டவரே எங்கள் மேலே இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு எதிராக எந்த பிசாசு கிரியைகளும் ஆண்டவரே எங்கள் மேலே ஆளுகை செய்யாது என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.